குடுமா. தேவதை மாதிரி இருக்க தங்கம், என் கண்ணே பற்றும் போல இருக்கு. நாங்கெல்லாம் போனதும் மயிலுக்கு திருஷ்டி சுத்தி போடு கோமதி. யூனிஃபார்ம்ல ரொம்ப கம்பீரமா வேற ஒரு பர்சனாலிட்டியா இருந்தீங்க. சாரில ரொம்ப கியூட்டா ரொம்ப அழகா இருக்கீங்க. 2-3 வயசுல குழந்தையா பார்த்தவங்கள இப்படி ஏஞ்சல் மாதிரி பார்ப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஐம் ரியலி ஸ்டன்ட். டேய் போதும்டா, எவ்வளவு நேரம் தான் மயில் இப்படி நிப்பா? காஃபி எடுத்துக்கோடா. என்னடா இவன் எல்லாரையும் வச்சுக்கிட்டு இப்படி வெளிப்படையா பேசுறானே நினைக்காதீங்க. 3 வருஷமா யுஎஸ்ல இருந்தான்ல, அவனுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா உடனே வெளிப்படையா பாராட்டிடுவான். அதான் இங்கேயும் அப்படி பேசிட்டான். நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதமா. ப்ரோக்கும் காஃபி கொடுங்க. ஜீவா ப்ரோ, எனக்கு உங்க மேல ஒரு சந்தேகம் கேட்கலாமா? சொல்லுங்க ப்ரோ. கீழ் வீட்டுல தேவதை மாதிரி ஒரு பொண்ணு இருக்கும்போது எப்படி நீங்க விட்டு வச்சீங்க? டேய் சும்மா இருக்க மாட்டேன். ஜீவா தம்பி, நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. இந்த கிறுக்கனுக்கு எதையும் மனசுல வச்சுக்க தெரியாது. இப்படிதான் எதையாவது ஏடா கூடமா உளறி கொட்டிட்டு இருப்பான். நோ மம்மி. டேய் வாய் மூடுறா. கோமதி, நாங்க வந்த வேலை முடிஞ்சது. அப்ப நாங்க கிளம்புறோம். ஏன் அவசரப்படுற காயத்ரி? டிஃபன் சாப்பிட்டுட்டு பொறுமையா போலாமே. இல்ல கோமதி, அடுத்த தடவை ஒரு நாள் முழுக்க இங்க வந்து இருக்கிற மாதிரி வரும். இவனும் எங்கேயோ வெளியே போகணும்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப கிளம்புனாதான் சரியா இருக்கும். வாட் இஸ் திஸ் மா? ரிசல்ட் என்னன்னு தெரியாம கிளம்பலாம்னு சொல்றீங்க. ரிசல்ட் என்னங்கறத நீங்க 2 பேரும் தாண்டா சொல்லணும். பிடிச்சிருக்கு நீங்க சொன்னாதான் நாங்க மத்த விஷயத்தை பேசி முடிக்க முடியும். ப்ரோ, என்ன ப்ரோ மயில முடிவு சொல்ற நேரத்துல எந்திரிச்சிட்டீங்க? இல்ல ப்ரோ, ஆபீஸ்ல அவசரமா கால் பண்ணாங்க. அதை நான் சுத்தமா மறந்துட்டேன். நீங்க பாருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். மயில ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுமே ஐ டோட்டலி லாஸ்ட் மை செல்ஃப்மா. எனக்கு ஒய்ஃப் எப்படி இருக்கணும்னு எனக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும்ல. மயில் அந்த ட்ரீம்க்கு அப்படியே உயிர் கொடுத்த மாதிரி இருக்கா. எனக்கு மயில ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் ஓகேன்னு சொன்னா இப்பவே நான் மயில மேரேஜ் பண்ணிக்க ரெடியா இருக்கேன். மயிலோட ஒப்பீனியன் என்னன்னு தான் இப்ப எனக்கு தெரியணும். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா மயிலு? என்ன மேரேஜ் செஞ்சுக்க உங்களுக்கு சம்மதமா?
சிவா, நான் இன்னைக்கு தான் உங்களை முறையா பாக்குறேன். லுக் வைஸ் நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஆனா பிடிச்சிருக்கா இல்லையான்னு ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு எப்படி சொல்ல முடியும்? அப்படின்னா நம்ம அடிக்கடி மீட் பண்ணலாம், நிறைய பேசலாம். we will get to know each other. அவசரப்படாத சிவா. உன்ன மாதிரி மயிலும் உடனே முடிவெடுக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. நீ ஆம்பளை பையன், சட்டுன்னு முடிவை சொல்லிடலாம். ஆனா இவங்க அப்படி முடிவெடுக்க முடியாது. நிறைய விஷயம் யோசிக்கணும். அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்டா. ஓகே மயிலு, யூ டேக் யுவர் ஓன் டைம். உன் நல்ல முடிவுக்காக ஐ எம் வெயிட்டிங். சரி கோமதி, நாங்க கிளம்புறோம். எங்க எல்லாருக்குமே மயில ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். நீயும் நல்ல பதிலா தான் சொல்வேன்னு நம்புறேன். முடிவு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நமக்குள்ள இருக்கிற உறவு எப்பவும் போலதான் இருக்கும். நாங்க சொந்தமா மாறணுமா இல்ல இதே மாதிரி இருக்கணுமான்னு நீயே முடிவு பண்ணு. நாங்க வரோம். வரோமா? பாய் மயில். இன்னைக்கு நைட் என்ன சமைக்கலாம் மகா? இன்னைக்கு நோ சமையல். நான் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிட்டேன். ஆப்பம் பாயா, மட்டன் சுக்கா, சிக்கன் டிக்கா போதும்ல. சமடி, மெனு எல்லாம் பலமா இருக்கு. என்ன விசேஷம்டி இன்னைக்கு? விசேஷம் இன்னைக்கு இல்ல. நான் கோவில்ல வச்சு ஒரு பாப்பா கிட்ட செயின் அடிச்சேன்ல, அன்னைக்கே நம்ம ஒரு ஸ்பெஷல் டின்னரை சாப்பிட்டுருக்கணும். அப்ப மிஸ் ஆனதுதான் இப்ப கொண்டாட போறோம். பெரிய பெரிய நெக்லஸ் அடிச்சப்பெல்லாம் நீ ஒரு ஸ்வீட் கூட கொடுத்தது இல்லையேடி. அரை பவுண்ட் செயினுக்கு போய் ட்ரீட் எல்லாம் கொடுக்கற? ட்ரீட் செயினுக்காக இல்லடி, வாழ்க்கையில முதல் முறையா பயம்னா என்னன்னு அந்த மயில் எனக்கு நல்லா புரிய வச்சால. அதாண்டி அந்த லேடி போலீஸ். அவ என்ன பார்த்தா தலை தெறிக்க ஓடுற மாதிரி ஒரு சூப்பர் மேட்டர் மாட்டிருக்கு. என்னடி சொல்ற? அந்த மயிலுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுடி. முறைக்காதடி, முழுசா கேளு. அவளுக்கு நடந்தது ஊரை கூட்டி நடந்த முறையான கல்யாணம் இல்ல, திருட்டு கல்யாணம். அதே பற்றி உனக்கு தெரியும்? பக்கத்துல இருந்து நடத்தி வச்ச மாதிரி சொல்ற? பாம்பின் கால் பாம்பறியும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ஒரு கிரிமினலோட பாடி லாங்குவேஜும் மொழியும் எப்படி இருக்கும்னு இன்னொரு கிரிமினலுக்கு தாண்டி தெரியும். அன்னைக்கு நான் தப்பிக்கிறதுக்காக அவ தாலியை பிடிச்சு இழுத்தப்போ அவ கண்ணுல பயமும் திருட்டுத்தனமும் தெரிஞ்சது. உடம்பு புடியா என்ன புடிச்சிட்டு இருந்தவ அவ தாலிய தொட்டதுமே என்ன ரிலீஸ் பண்ணிட்டா. அப்பவே ஏதோ தப்பு இருக்குன்னு எனக்கு பொறி தட்டுச்சு. சரி, அவ தாலி அறந்துட கூடாதுங்கிற டென்ஷன்ல அவ ரியாக்ட் பண்றான்னு விட்டுட்டேன். கோவில்ல நடந்தத பார்த்தப்பதான் அவ எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னே எனக்கு புரிஞ்சுது. கோயில்ல அப்படி என்னடி நடந்துச்சு? ஐபிஎஸ் பரீட்சைக்கு படிச்சுட்டு இருக்கா. அதில் பாஸ் ஆகி பெரிய ஆஃபீஸர் ஆகணும். கல்யாணம்லாம் அதுக்கப்புறம் தானு சொல்லியிருக்கேன். நீதான் பெரிய கேடின்னு பார்த்தா அந்த போலீஸ் உனக்கு மேல கேடியா இருப்பா போல இருக்கே. ஆமாண்டி, வீட்டுக்கு தெரியாம அவ யாரையோ திருட்டு கல்யாணம் பண்ணிருக்கா. அந்த தாலிய உள்ளேயே மறைச்சு வச்சுக்கிட்டு கல்யாணமே ஆகாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. அவ எப்படி ஒரு டிராமா போட்டுட்டு இருக்கான்னு தெரிஞ்சதுமே எனக்கு பயங்கர ஷாக்கு. என்ன பிடிக்கிறதுக்காக அவ அவ்வளவு மெனக்கெட்டப்போ அவ நேர்மையின் சிகரம்னே நினைச்சிட்டேன். ஆனா தனக்கு கல்யாணமானத
பெத்த அம்மா கிட்டயே மறைக்கிறான்னா அவ எவ்வளவு கேவலமான ஆளா இருப்பா. நாமளாவது அடுத்தவங்க பொருளை திருடுறோம், ஆனா பெத்தவங்க நம்பிக்கையெல்லாம் ஏமாத்துறது பெரிய தப்புடி. அவ எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோண்டி, அதுல நாம சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு? உனக்கு இப்ப புரியலையாடி? ஒருத்தரோட ரகசியம் நம்ம கிட்ட மாட்டிக்கிச்சுன்னா அவன் காலத்துக்கும் நமக்கு அடிமை. மயிலுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நமக்கு தெரியும், ஆனா அவளோட அம்மாக்கு தெரியாதே. கல்யாண மேட்டரை உன் அம்மா கிட்ட உடைச்சிருவோன்னு அவளை மிரட்டியே நம்ம இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கலாம். நம்ம எங்க போய் திருடினாலும் அவளை நம்ம பக்கமே வரவிடாத மாதிரி பண்ணிடலாம். அவ்வளோ ஏன் போலீஸ் ப்ரொடெக்ஷனோட போய் திருடுறதுக்கு அவகிட்டயே ஹெல்ப் கேட்கலாண்டி. இது ரொம்ப ஓவரா இருக்கே மகா. அந்த அளவுக்கு அவ நம்ம பேச்ச கேட்டு ஆடுவான்னு நினைக்கிறேன். ஆடி தாண்டி ஆகணும், வேற வழியே இல்ல. கல்யாணங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் திவ்யா. அது வீட்டுக்கு தெரியறதுல ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு. அதனாலதான் அவ இவ்ளோ மெனக்கெட்டு அதை மறைச்சிட்டு இருக்கா. இந்த விஷயம் அவ வீட்டுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு அவளால ரிலாக்ஸ்டா இருக்கவே முடியாது. அவ பிடி இருக்கிற வரைக்கும் நாம இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் அவ வந்துதான் ஆகணும். வேற யாராவது இருந்திருந்தா நம்மள பார்த்து தெரிச்சு ஓடினா போதும்னு விட்டுருப்பேன். ஆனா அவளை அப்படி விட முடியாதுடி. எனக்கு பயம் நான் என்னன்னு காட்டின அவளை சொல்லி சொல்லி அடிக்கணும். அதுக்கு சாமியா பார்த்து கொடுத்த சான்ஸா தான் நான் இதை பாக்குறேன். இனிமே மயிலுங்கிறவ போலீஸ் இல்லடி, என் கண் அசைவுக்கு ஆட போற பொம்மை. நீங்க என் முன்னாடி நடமாடிட்டு இருக்கதே எனக்கு சங்கடம் தான் சார். ஊருக்கு போறப்ப நான் சொல்லிட்டு போனதை நீங்க செஞ்சிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். நான் இந்த குடும்பத்துக்கு தேவையோ இல்லையோ, எனக்கு இந்த குடும்பம் வேணும். எந்த நிலைமையிலையும் அவங்கள என்னால இழக்கவே முடியாது. ஜீவா சார் என்ன ஏத்துக்கலனாலும் அவர் என்ன மனைவியின் ஸ்தானத்துல தான் பாக்குறாரு. அவர் முன்னாடியே ஒருத்தர் என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா நிச்சயமா அவருக்கு கஷ்டமா தான் இருந்திருக்கும். வந்தவங்க பேசிட்டு போனதை பார்த்தா இனிமே அடிக்கடி வருவாங்கன்னு தோணுது. அவங்கள பாக்குறப்பெல்லாம் சாருக்கும் வருத்தமா தான் இருக்கும். அவர் பக்கத்திலேயே இருந்தா எனக்கும் சங்கடம் தான். ஏதாவது செஞ்சு அவரை உடனே வெளியேற்றணும். என்ன செய்யலாம்? சொன்ன வேலையை சொன்னபடி கரெக்டா முடிச்சாதான் இந்த பேலன்ஸ் வரும். புரிஞ்சுதா? நீ ஏன் மசமசன்னு நிக்கிற? போய் வேலையை பாரு. சொல்லு மயிலு, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க? நீ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சார். ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே இருந்தேன், ஆனா சரியான சூழ்நிலை அமையல. வாடகையை குறைச்சிக்கன்னு மட்டும் சொல்லாத, வேற எதுவா இருந்தாலும் தாராளமா பேசு. நான் வாடகை பத்தி எல்லாம் பேச வரல சார். எங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்க வீட்ல ஆம்பளை தொண்ணு யாருமே கிடையாது. அம்மா அக்கான்னு எல்லாருமே லேடிஸ் தான். அதனால மாடியில இருக்கிறவர்கிட்ட பேசி அவரை உடனே ரூமை காலி பண்ண சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். அது உங்க வீடு, அது மூலமா உங்களுக்கு ஒரு வருமானம் வருதுதா. அங்க யாரு குடி வைக்கணும்ன்றத
நீங்க தான் சார் டிசைட் பண்ணணும். நான் இதுல தலையிடுறதெல்லாம் தப்புதான். நான் இத ஒரு ரெக்வெஸ்டா தான் சார் உங்ககிட்ட கேக்குறேன். நீ கேட்டதை நான் தப்பாவே நினைக்கலமா. உன் மனசுல இருக்கிறத நீ வெளிப்படையா பேசுன, எனக்கு சந்தோஷம். ஆனா நீ இப்படி பேசுறதுக்கான காரணம் ஒன்னும் புரியலமா. அவரால உனக்கோ இல்ல உன் குடும்பத்துக்கோ ஏதாவது பிரச்சனை வருதா? ஏதாவது தொந்தரவு பண்றாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஆனா அவர் மாடியில குடியிருக்கிறது எங்களுக்கும் சங்கடமா இருக்கு. துணிய காய வைக்க கூட மாடிக்கு ஃப்ரீயா போயிட்டு வர முடியல. அவர் உடம்புக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா நானும் என் அக்காவும் தான் சார் வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்ல. ஆனா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க இத சாதாரணமா எடுத்துக்க மாட்டாங்கல்ல சார். இந்த மாதிரி சொல்ல முடியாத சங்கடம் எல்லாம் நிறைய இருக்கு சார். இவ்வளவு நாள் விட்டு இப்ப ஏன் கம்ப்ளைண்ட் பண்ற? சார், அவர் எங்களுக்கு தெரிஞ்சவர்ன்றதுனால முதல்ல ஒண்ணுமே எங்களுக்கு தெரியல. போக போகதான் இதுல இருக்க சங்கடம் எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுது சார். மாடியில குடியிருக்கிறத அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அவர் எதுக்கு எடுத்தாலும் எங்க வீட்டு முன்னாடி வந்து நின்னுறாரு. அதான் கொஞ்சம் பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்கு சார். மாடியில பேச்சுலர் இருந்து கீழே ஒரு கல்யாணமாகாத பொண்ணு இருந்தா அவங்க நல்ல ஃப்ரெண்டாவே இருந்தாலும் அத வெளியில வேற மாதிரி தானே சார் பாப்பாங்க. சார், உங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா நீங்க என்ன முடிவெடுப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க சார். சரிம்மா, நீ சுத்தி வளைச்சு பேசுறியே தவிர இதுதான் பிரச்சனைன்ட்டு கரெக்டா எதுவும் சொல்லல. ஆனா அந்த தம்பி இருக்கிறது ஏதோ ஒரு வகையில உனக்கு ஏதோ பெரிய உறுத்தலா இருக்குன்னு மட்டும் எனக்கு புரியுது. இதுக்கு மேல நான் உன்னை எதுவும் கேட்கல. நீ என் பொண்ணு மாதிரின்னு வேற சொல்லிட்ட. பொண்ணு ஒரு உதவி கேட்டு நான் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் கண்டிப்பா தம்பிக்கிட்ட இதை பத்தி பேசி உன் சங்கடத்தை தீர்த்து வைக்கிறேம்மா. ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க என்ன தப்பா எடுத்துக்கல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் வாடகை வாங்க வருவேன்ல, அப்ப பேசுறேன். சரி சார், நான் வச்சிடுறேன். அண்ணே, உள்ள வாங்கண்ணே. வாங்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உட்காருங்கண்ணே. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே. இத ஒரு நிமிஷம். இந்தாங்கண்ணே, மோர் சாப்பிடுங்க. ரொம்ப நன்றிமா. நானே கேட்கலான்னு நினைச்சேன். வீட்டை உங்க சொந்த வீடு மாதிரி ரொம்ப அருமையா வச்சிருக்கீங்கம்மா. இதுக்கு முன்னாடி வந்த குடும்பம்லாம் இருக்கே, தரையை பேத்து கதவை உடைச்சு ரொம்ப நாசம் பண்ணிட்டாங்க. நீங்க குடி வந்த அப்புறம் தான் வீட்டை பத்தின கவலை இல்லாம நிம்மதியா இருக்கேன். அதே மாதிரி நீங்க நிம்மதியா இருக்கீங்களா? இல்ல இந்த வீட்டுல ஏதாவது பிரச்சனை சொல்லுங்க, நான் பண்ணி கொடுத்துறோம் உடனே. எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணே. நாங்களும் சந்தோஷமா தான் இருக்கோம். ஒரு நிமிஷம் இருங்கண்ணே. அண்ணே, இந்தாங்க வாடகை பணம். எண்ணி பாத்துக்கோங்க. கோமதி அம்மா பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க எப்ப வாடகை கொடுத்தாலும் கரெக்டா தானே கொடுப்பீங்க. எண்ணி பாக்கணுமா? உட்காருங்கம்மா. உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அடுத்த மாசத்துல இருந்து வாடகை ஏத்திருவேனேன்னு கவலைப்படாதீங்க. நான் அதுக்கு வரல. இப்ப நான் கேட்க போற கேள்விக்கு பூசி முழுகாம மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லுங்க. அப்பதான் நான் ஒரு முடிவுக்கு வர முடியும். கேளுங்கண்ணா. மேல ஒரு தம்பியை குடி வச்சிருக்கான்ல, அவர் ஏதாவது தொந்தரவு கொடுக்குறாரா? இல்ல அவர் இருக்கிறது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கா? சேச்சே, அந்த தம்பி தங்கம். அவரு எங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி. அவரால் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. சொல்ல போனா அந்த தம்பி பக்கத்துல இருக்கிறது எங்களுக்கு தைரியமா இருக்கு. எங்களுக்கு ஒரு ஆத்திர அவசரம் உடனே ஆளா ஓடி வந்து நிக்கிறது அந்த தம்பி தான். எனக்கு ஒவ்வொரு தடவையும் உடம்பு முடியாம போகும்போதெல்லாம் அந்த தம்பி தான் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் என் புள்ள மாதிரி என்ன கூட இருந்து பாத்துக்குச்சு. அவரை போய் தொந்தரவுன்னு சொன்னா என் நாக்கே அழுகிடும்ல. இந்த அம்மா இப்படி சொல்றாங்க, ஆனா மயிலு வேற மாதிரி பேசுதே. ரெண்டு பேர்ல யார் சொல்றதை எடுத்துக்கிறது? என்னென்ன யோசிக்கிறீங்க?
இப்ப என்ன திடீர்னு அந்த தம்பியை பத்தி விசாரிக்கிறீங்க? உங்க பொண்ணு மயிலு தான் என்ன குழப்பிடுச்சு. மயிலா? எனக்கு புரியலையே. என்ன மயிலா அப்படின்னு உங்ககிட்ட சொல்லுச்சு? இல்ல, மேல அந்த தம்பி இருக்கிறது உங்களுக்கு சங்கடமா இருக்கான். அவரை முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா காலி பண்ண சொல்லுங்கன்னு சொல்லுச்சு. உங்ககிட்ட கேட்டா நீங்க அவர் இருக்கிறது நல்லதுன்னு சொல்றீங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கே.